எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இயற்கை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோடி ஷாப்பிங். பைமோடி ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உள்ளே போயிட்டு செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா உடனே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற தாவரம் முடக்கத்தான். இதோட ஆங்கில பேர்னு பார்த்தீங்கன்னா கார்டியோஸ்பெர்மம் ஹெலிகாகப்பம் சாப்பின்டேசிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. இதுக்கு முடக்கத்தான், முடக்கு அறுத்தான், முடக்கு தீர்த்தான், முயங்கை அப்படின்னு நிறைய பேர் உண்டு. இது ஒரு மருத்துவ மூலிகை கொடி. உடலில் ஏற்படும் முடக்குகளை வேறறுக்கும் தன்மை இருப்பதால் முடக்கறுத்தான் என பெயர் பெற்றது. இதை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில், மரங்களில், வேலி அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். இந்த கீரையோட முக்கியமான மகத்துவம் என்னென்னா, மூட்டு வலியும் நரம்பு வலியும் உள்ளவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முடக்கத்தான் கீரையை எடுத்து அதை தண்ணியில் கழுவிட்டு அதை வெயிலில் காய வச்சு அரைத்து சலித்து எடுத்து அந்த பொடியை டெய்லியும் வெறும் வயிற்றில் ஒரு தேக்கரண்டி அளவு சாப்பிட்டு வந்தோம்னா மூட்டுகளில் யூரிக் அமிலம் தேங்கி இருக்கும், அதாவது நீர் போத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த நீரெல்லாம் வடிகட்டி மூட்டு வலியை சரி செய்கிறது. முடக்கத்தான் கீரையை அரைத்து நெல்லிக்காய் அளவு தினமும் உண்டு வந்தால் சொறி, சிரங்கு, கரப்பான் போன்ற சர்ம வியாதிகள்லாம் குணமாகும். இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா புற்றுநோய் குணப்படுத்துவதுடன் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். முடக்கத்தான் இலையை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி நெல்லிக்காய் அளவு எடுத்து பனவெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா குடல் இறக்கம் குணமாகும். முடக்கத்தான் கீரையை அரைத்து சாறு எடுத்து காதில் 2 சொட்டு விட்டால் காது வலி குணமாகும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு முடக்கத்தான் கீரையை அரைத்து அடிவயிற்றில் பூசினால் கருப்பையில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும். இந்த கீரையை வாய்வு தொல்லையை நீக்கி மலச்சிக்கலையும் நீக்கும். இடுப்பு வலி, கழுத்து வலி, மூட்டு வலி இது எல்லாத்தையும் சரி செய்யுது. முடக்கத்தான் கீரை சூப் உடலுக்கு மிகவும் நல்லது. இது நரம்பு தளர்ச்சியை நீக்கி நரம்பு வலிமை பெற உதவுகிறது. மேலும் இதனை தோசை, சாம்பார், ரசம், துவையல் என பலவிதமாக உணவில் பயன்படுத்தலாம். மூட்டு வலி மட்டுமல்லாமல் சளி, இருமல், வீக்கம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறது இந்த முடக்கத்தான் கீரை. இது மட்டுமில்லாமல் இது போன்ற பல்வேறு நன்மைகளை தரும் முடக்கத்தான் கீரையை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே உட்கொள்ளலாம். நன்றி.